ஒரு மாதம் மட்டும் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பாடியில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். வெயிட் லாஸ் ஆகும். 3 மாதம் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா 10 கேஜி வெயிட் லாஸ் ஆகும். பிசிஓடி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஃபர்டிலிட்டி 100% சான்சஸ் நடக்கிறதுக்கு உறுதியாக இருக்கும் இந்த டயட்டு. ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி 10 மடங்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி என்னங்க டயட்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க? வாங்க ஃபாலோ பண்ணுங்கள். அது பார்த்துருக்கீங்களா? ஆடு மாடுக்கெலாம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கலாம் நேச்சுரல் ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க. நம்மளுக்கு ஏன் நடக்காது? ஆடு மாடுக்கே நடக்கும்போது நம்மளுக்கு ஏன் நடக்காது? கண்டிப்பாக நடக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே நான் சொல்ல போகிற டயட்டில் பார்த்திங்கன்னா 100% நேச்சுரல் டயட் தான் சொல்ல போகிறேன். இந்த 100% நேச்சுரலில் ஒரு டைம் மட்டும் குக்குடு ஃபுட் எடுத்துக்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த டயட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக 99% சான்சஸ் இருக்குது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஃபர்டிலிட்டி நடக்கணும்னா எக்கு குவாலிட்டியாக இருக்கணும், ப்ளஸ் ஸ்பெர்ம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ எக்குக்கு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னிங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் கண்டிப்பாக நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் இம்பார்ட்டன்ட்னா ஃபோலிக் ஆசிட் நல்லா எடுத்துக்கினா மட்டும்தான் அந்த ஹார்மோன் கரெக்டாக நம்ம பாடியில் வேலை செய்யும். சரிங்களா? ஸோ ஃபோலிக் ஆசிட் உண்டான ஃபுட்ஸு தான் இந்த டயட்டில் சொல்கிறேன். ஜிங்க்கு ஸ்பெர்ம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிங்க்கு கண்டிப்பாக அவசியம் இல்லையா? ஸோ ஜிங்க்கும் இதில் இருக்குது, ஃபோலிக் ஆசிடும் இதில் இருக்கிறதுனால தான் இந்த டயட் நான் சூப்பர் டயட்டுன்னு சொல்கிறேன். இந்த டயட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசை நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கோஹால் ஜென்ஸ் விட்டுறணும், ப்ளஸ் காஃபி டீ விட்டுறணும். கேர்ள்ஸாக இருந்த நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி நிறைய குடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு தண்ணி நிறைய குடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த டயட்டு தான் ஃபாலோ பண்ணணும், வேறு எதுவுமே ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசை 100% கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். இதில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் ஃபர்டிலிட்டி நடக்கலை இல்லையா? அந்த ஒருத்தர் மட்டும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் கூட போதும். இன்னொருத்தர் டயட் ஃபாலோ பண்ணலன்னா கூட போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டியூப் டெஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் சிம்பிளான தைராய்டு டெஸ்ட். இது நிறைய பேர் இந்த டெஸ்ட் ஃபாலோ பண்ணுறதில்ல. இது பண்ணாததுனால நிறைய பேருக்கு ஃபர்டிலிட்டின்றது 0 ஆகிடுது. ரீசன் என்னென்னா, ஒருத்தருக்கு எவ்வளோ டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த சிம்பிள் தைராய்டு டெஸ்ட் பண்ணாததுனால கண்டிப்பாக அவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிருக்காது. இது எவ்வளோ வருஷமாக இருந்தால் கூட அந்த சிம்பிள் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி கிட்டத்தட்ட போகாத ஃபர்டிலிட்டி சென்டர் இல்லை, சரிங்களா, பண்ணாத டெஸ்ட் இல்லை. ஆனால் அவளுக்கும் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு. அப்புறம் அட்லாஸ்ட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு வாய்ப்புண்ணு வந்தது. அந்த வாய்ப்புண்ணு வச்சு கண்டுபிடிச்சாங்க, அவருக்கு தைராய்டு இருந்தது. அந்த தைராய்டு எப்படிப்பட்ட தைராய்டுனா greater than 100 இருந்துச்சு. அந்த தைராய்டு 100 இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவருக்கு ஃபார்ம் ஆகாமல் போயிடுச்சு பேபி. அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன், இந்த சிம்பிள் டெஸ்ட்டை எடுத்துருங்க. அப்புறம் டயபெட்டிஸ் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதனால் கூட சான்சஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லாத்தையும் ஸ்பெர்ம் டெஸ்ட்டு, டியூப் டெஸ்ட்டு, தைராய்டு டெஸ்ட்டு, டயபெட்டிஸ் டெஸ்ட்டு, இது 4 பண்ணுங்கள். பேசிக்காக கண்டிப்பாக பண்ணுங்கள். இது பண்ணுறதுக்கு என்ன ஒரு 2000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மொத்தமாக எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. இந்த 4 டெஸ்ட்டுக்காக கண்டிப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அந்த சொல்ல போகிற டயட்டில் 3 மாதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் 10 கேஜி. இது எங்கள் ஹஸ்பண்டே பண்ணார். அதை தான் உங்களுக்கு ப்ரூஃபாக வச்சு தான் இந்த டயட்டை சொல்கிறேன். எந்த வாக்கிங் போல் என்ன சொல்கிறது, நடக்கணுன்னாவே ரொம்ப கஷ்டம், இந்த எக்ஸசைஸ் பண்ணனா கஷ்டம். ஆனால் டயட் மட்டும் இருப்பார். அதனால் 3 மாதத்தில் 10 கேஜி லாஸ் பண்ணார், வெயிட் லாஸ். அப்புறம் பிசிஓடி இருந்தால் கம்ப்ளீட்டாக இந்த டயட்டில் பிசிஓடி போயிடும். ஸ்பெர்மு எக்கச்சக்க மொட்டிலிட்டியோட கண்டிப்பாக இருக்கும். ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். எக்கோட ஏஎம்ஹெச் லெவல் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஏஎம்ஹெச் டெஸ்ட்டு எடுத்து பாருங்கள், அதிகமாக தான் காட்டும். கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா கூட கமெண்ட்டில் கீழே மென்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சைக்கிள் ஃபஸ்ட்டு புரியணும். அப்போ தான் இந்த டயட் எடுக்கும்போது கூட ஓகே நம்ம இது செய்கிறதுனால ஏதோ ஒரு 100% யூசஸ் இருக்குதுன்னு உங்கள் மனசில் இது படணும். ரீசன் என்னன்னா, ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து ஒரு எக்கு ரிலீஸ் ஆகும், லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு எக்கு ரிலீஸ் ஆகும் மாதம். இந்த மாதம் ரைட் சைட்லேருந்து ஒரு எக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு எக்கு ரிலீஸ் ஆகும். 2 மாதம், அதாவது ஒரே மாதத்தில் 2 டைம்லேருந்து எக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது. இதுதான் நம்மளுடைய சைக்கிளோட
ஆப்ட். என்னன்னா, இப்போ ரைட் சைட்லேருந்து இந்த மாதம் எக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டியூப் வந்து லெஃப்ட் சைடில் பிளாக் ஆயிருந்துச்சுன்னா கூட கஷ்டப்படாதீங்க தயவுசெய்து. கண்டிப்பாக ஃபார்ம் ஆகிறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைட்லேருந்து எக்கு வரும்போது ஸ்பெர்ம் மட்டும் நல்லா மொட்டையில இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். இப்போது நம்ம கர்ப்பப்பையில் வந்து 5 நாள் மட்டும் ஸ்பெர்ம் உயிரோடு இருக்கும். ஆனால் எக்கு வந்து ஒன்ஸ் வந்து 14th டே 13th டே நம்மளுக்கு ரிலீஸ் ஆகி ரப்ச்சர் ஆகிடும் இல்லையா? ரப்ச்சர் ஆகும்போது அந்த எக்கு போயிட்டு ரொம்ப திமிரு பிடிச்சது ஜூஸியாக இருக்கும். ஜூஸியாக இருக்கிறது ஸ்பெர்ம் நல்ல ஆக்டிவாக இருக்கிறது மட்டும்தான் அது வந்து கேட்ச் பண்ணும். ஸ்பெர்ம் வந்து நம்ம மொட்டிலிட்டியாக வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக கேட்ச் பண்ணி இது உள்ளே எடுத்துகிட்டு போகும். எப்படின்னா ஸ்பெர்முக்கு வந்து ஹெட்டு, டெய்லு, ஆக்ரோசோம் இது 3த்துல ஏதாவது ஒன்று கட்டாக இருந்துச்சுன்னா கூட அதால் நீந்தி உள்ளே போக முடியாது. இதில் கர்ப்பப்பை உள்ளே நீந்தி போக முடியாது. ஆனால் இந்த ஸ்பெர்மு, ஹெட்டு, டெய்லு, ஆக்ரோசோமில் ஒன்று மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கூட அது போகாது இல்லையா? அதுதான் அதே மாதிரி நம்ம எக்கு வந்து ரொம்ப செலக்டிவாக இருக்கிற ஸ்பெர்மை மட்டும்தான் எடுத்துக்கும். ஒரு ஸ்பெர்ம் இருந்தால் போதும் நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு. மீதி எல்லா ஸ்பெர்மும் வந்து நீ போ வெளியே போ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிடும். இந்த கர்ப்பப்பை உள்ளே போய் அது போய் கேட்ச் பண்ணுற வரைக்கும் தான் இது பிரச்சனை. ஒன்ஸ் கேட்ச் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபார்ம் ஆகும். கர்ப்பப்பையில் வந்து நம்மளுக்கு அசிடிக் நேச்சர் இருக்கும். நம்ம வெஜைனால் உள்ள அதாவது யூட்ரஸில் அசிடிக் நேச்சர் இருக்கும். அந்த அசிடிக் நேச்சர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு சர்டைன் பிஹெச் லெவலில் தான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா நீ வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் பார்ட்டிக்கல் வெளியே தள்ளிடும். ஸோ அது எப்படி உள்ளே போகும்? ஹெல்த்தியாக இருக்கிற ஸ்பெர்ம் மட்டும்தான் அது உள்ளே நீந்திட்டு உள்ளே போகும். இந்த இராணுவ வீரர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் குண்டாக இருந்துச்சுன்னா யாராவது பார்த்துருக்கீங்களா? குண்டாக இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா இராணுவ வீரரில்? இல்லை. ஏன்னா குண்டாக இருக்கிறவங்க அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நல்லா ஃபிட்டாக இருக்கவங்க மட்டும்தான் அவங்களால மட்டும்தான் அப்படி ஓட முடியும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா இராணுவ வீரரில் ஒரே மாதிரி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ அது கொஞ்சம் யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஒல்லியாக இருந்தாங்கன்னா கூட அவங்க வந்து மிலிட்ரியில் எடுக்க மாட்டாங்க. ரீசன்னா ஒல்லியாக இருக்கவங்க மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக போய் கேட்ச் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். எப்படின்னா நம்ம வந்து ஸ்பெர்ம் வந்து ஆக்டிவாக இருக்கிறது மட்டும்தான் எக்கு போய் கேட்ச் பண்ணும். ஆக்டிவாக இருக்கிறது எக்கு கேட்ச் பண்ணி மட்டும்தான் அது வந்து கர்ப்பப்பையில் எடுத்துகிட்டு போகும். ஸோ இப்போ உங்களுக்கு சப்போஸ் ஹெல்த்தியாக ஸ்பெர்ம் அண்ட் எக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படியோ ஒரு மிராக்கலில் ஃபார்ம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார்ம் ஆகிட்டு ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்குது. ஃபெலோப்பியன் டியூப்பில் இருந்ததுக்கப்புறம் அது வந்து சப்போஸ் ஹெல்த்தியாக இல்லைன்னா அது அங்கேயே இருந்துடும். சரிங்களா? அது வந்து கர்ப்பப்பையில் எடுத்துகிட்டு வந்து வைக்காதப்போ தான் நம்ம வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு இது நடக்கிறதுனால அந்த டியூப் இருக்குல்ல, ஃபெலோப்பியன் டியூபே வந்து அழுவி போயிடும். அதுக்கப்புறம் வெடிச்சிடும். சில டைம் உயிருக்கே ஆபத்து. நிறைய பேருக்கு வந்து இறந்துருவாங்க. இந்த கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி தான் எதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ ஒரு லேடிக்கு இந்த மாதிரி வயிறு வலின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இதில் எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு ஸ்கேனில் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கு இமீடியட்டாக வந்து 20 மினிட்ஸில் ஆப்ரேஷன் பண்ணலாம் இறந்துருவாங்க. ஸோ நான் இது உங்களுக்கு பயம் பொறுத்ததுக்கு சொல்லலை. இந்த ரீசன் வந்து ஸ்பெர்ம் எக்கு வந்து ஹெல்த்தியாக இல்லைன்னா என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எல்லாருக்கும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாருக்காவது ஒருத்தர் 100%ல் யாராவது ஒருத்தருக்கு வந்து இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன வரைக்கும் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹெல்த்தியாக வந்து ஃபுட் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கர்ப்பப்பை மட்டும் ஆக்டிவாக இருந்தால் போதும், அதாவது ஹெல்த்தியாக இருந்தால் போதும், ஜென்ரல் பாடி ஹெல்த்தி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு ஃபர்டிலிட்டி வந்து ஹேப்பன் ஆகிடும்னு நினைக்கிறீங்க. அது வந்து கண்டிப்பாக தப்பு. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற மிஸ்டேக்கை வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஓவராலாக உங்களுக்கு வந்து நடக்கும். சரிங்களா? சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மாதுளம்பழம் ஜூஸ் குடிச்சிடுறாங்க, ஃபர்டிலிட்டி நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு நடக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, அது வந்து மிராக்கிள் தான் சொல்வேன். ஸோ நம்மளுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பிசிஓடி கண்டிப்பாக இல்லாமல் இருக்கணும். இந்த டயட் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3 months எடுங்க. பிசிஓடி இருக்கிறவங்க அந்த 2 மாதத்துலேயே பிசிஓடி கண்கூடா தெரியாமல் போயிட்டு 3ஆவது மாதம் நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தா கூட தெரியும் அது வந்து பிசிஓடி அந்த வாட்டர் பபிள்ஸே இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாட்டி. எப்போவுமே கான்ஃபிடென்ஸாக ட்ரை பண்ணும்போது எதுவுமே நடக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெர்மும் அதே மாதிரி ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். 1 மாதம் 2 மாதத்துலேயே கண்டிப்பாக மொட்டைல் ஸ்பெர்ம் தான் இருக்கும் பாடியில். அதாவது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டயட்டை.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீசன் வந்து நெறைய பேர் என்னன்னா, இந்த நேச்சுரல் ஃபுட்ல போய் என்ன ஆகிட போகுது அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க. பட் நீங்க நேச்சுரல் ஃபுட்ட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது வந்து வேற மாரி நடக்கும். அப்புறம் காலையில எழுந்தோனே காஃபி, டீலாம் குடிக்காதீங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கன்சியூம் பண்ணிக்கோங்க. வாட்டர் கன்சியூம் பண்ணும்போது அந்த மோஷன் வந்து ஃப்ரீயா ரிலீஸ் ஆயிடும். கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா, திருப்பி எதுவும் குடிக்காதீங்க. திருப்பி தண்ணியே குடிச்சிட்டு திருப்பி ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. திருப்பி செகண்ட் டைம் வந்து மோஷன் பாஸ் அவுட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பாடியில வந்து அழுக்கு இருந்துச்சுன்னா, அதாவது கான்ஸ்டிபேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீஸ்ன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோல கூட சொல்லியிருப்பேன். என்னோட முருங்கைக்கீரை ரெசிபியில் அந்த இது சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்குது, மலம் வந்து உள்ளே கட்டியிருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட் சில பேருக்கு வராது. அதனால மலத்தை வந்து ஈஸியாக கழிக்கிறதுக்கு வழியை சொல்கிறேன். அதுக்கப்புறம் காஃபி, டீ விட்டுருங்க. விட்டுட்டு 7:30 to 8 மணிக்கு வந்து வெஜிடபிள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? காலையில் வந்து உங்களுக்கு பிடிச்ச என்ன காய்கறினாலும் பரவாயில்ல. நான் சொல்கிறது வந்து 2 கேரட், 1 பீட்ரூட், 1 குக்கும்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அரை எலுமிச்சம்பழத்தை ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை மட்டும் குடிங்க. சரிங்களா? இந்த ஜூஸை குடிச்சிட்டு 7:30 8 மணிக்குள்ளே குடிச்சு முடிச்சிடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீ, காஃபி, இட்லி, தோசை சாப்பிட்டு இருக்கோம். இந்த டயட்டை கண்டினியூஸாக ஷிஃப்ட் பண்ணணும்னா கஷ்டமாக தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு வாரம் கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டயட்டுக்கு வந்து நீங்கள் அடாப்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வெறி இருக்கணும். நம்மளை யாராவது கேலி பண்ணியிருப்பாங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கேலி பண்ணியிருப்பாங்க. அவளுக்கு இனிமேல் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நான் கூட கிராஸ் பண்ணி தான் வந்தேன். இதெல்லாம் நீங்கள் இந்த மனசில் அதை வச்சுக்கோங்க. டீ, காஃபி வைக்கும்போது நீ சொன்னல இது நடக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மைண்டை வந்து மாற்றுங்க. இது நடக்கும் நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 வெஜிடபிள் ஜூஸ் சாப்பிட்ருங்க. 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா 10 மணி 9 மணிக்கோ ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குல்ல, முளைக்கட்டின பயிர், அது வந்து ஒரு 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 நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அதாவது நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துட்டு முளை கட்டிக்கோங்க. 2 நாள் ஆகும் ஃபுல்லாக பெருசாக முளைக்க வரத்துக்கு. முளை இருக்குல்ல, அது 2 நாள் ஆகும் வரத்துக்கு. அது கூட கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு வெந்தயம் ஆட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அது ஊற போடுங்க. ஒரு கொஞ்சம் உங்களுக்கு வெந்தயம் பச்சை பயிறு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? உளுந்து கூட நல்லாயிருக்கும். கருப்பு உளுந்து இருக்குல்ல, அது கொஞ்சமாக வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இது சீட்ஸ் பிடிக்குதோ, அதாவது பருப்பு வகையில் எது பிடிக்குதோ, பச்சை பயிறு, வெந்தயம், உளுந்து, கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்னா டால்னு சொல்லுவோம்ல, வெள்ளை முக்கடலை, கருப்பு முக்கடலை, அது மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் முளை கட்டிக்கோங்க. முளை கட்டிட்டு சப்போஸ் உங்களுக்கு முளை கட்ட டைம் இல்லைன்னா, இப்போல்லாம் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் 13 ரூபாய்க்கு பேக்கெட்டே வருது சூப்பராக. அந்த மாதிரி பேக்கெட்ஸ் வாங்கிட்டு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டால் டைம் இல்லாதவங்களுக்கு, ஒர்க்கிங் உமனுக்கு ரொம்ப கஷ்டம் தான் இது. அதாவது ஒர்க்கிங் உமனுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா முளை கட்ட முடியும்னா கண்டிப்பாக முளை கட்டிக்கோங்க. கொஞ்சம் ஹைஜீனிக்காக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எல்லா முளை கட்டின பயிரும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொடியாக கேரட்டு, குக்கும்பர் நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. 4-5 டேட்ஸ் இருந்தால் அதில் போட்டுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன பச்சையாக சாப்பிட முடியுமோ, ஆனியன் சாப்பிட முடியும்னா ஆனியன் சாப்பிட்டுக்கோங்க. டொமேட்டோ சாப்பிட முடியும்னா டொமேட்டோ சாப்பிட்டுக்கோங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் தயிரில் இந்த முளைக்கட்டின பயிறு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பிளாக் பெப்பர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. கொஞ்சம் பொடியாக நறுக்குன புதினா, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலாக எவ்வளோ சர்வ் பண்ண முடியும், உங்களை சாப்பிட்டா ஃபில் ஆகுமோ அது மாதிரி சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் 1 மணி உங்களுக்கு பசிக்கும், கண்டிப்பாக பசிக்கும். 1 மணி 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் குண்டாக இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 புல்கா, அப்படிலாம் 2 ஆயில் ஃப்ரீ பண்ண சப்பாத்தி, கீ வேணும்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்பாத்தி ஆட் வச்சுக்கோங்க. கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கீரைலேருந்து ஃபோலிக் ஆசிட் இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிறீங்க. கண்டிப்பாக கூட வந்து ஒரு பயிர் வகை வேணால் எடுத்துக்கோங்க. அதாவது சுண்டல் எதுனா இருந்துச்சு, முடியலன்னா விட்டுருங்க. பட் கீரை மட்டும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன குழம்பு செய்கிறீங்களோ உங்கள் வீட்டில்,
அது வந்து ஆயில் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் இல்லையா? ஸோ ஆன வரைக்கும் நீங்கள் வந்து காரம், உப்பு அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு சாப்பிடும்போது தான் இதை நிறைய சாப்பிட முடியும். சப்போஸ் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் மோஷன் போகும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு எரிச்சல் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் நிறைய இன்டேக் பண்ணும்போது காயோ கீரை இன்டேக் பண்ணும்போது காரம் கம்மியாக சாப்பிடுங்க. எப்போவுமே காரம் கம்மியாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. இத்தனை நாள் ஸ்பைஸியாக சாப்பிட்டுருந்தோமே, என்னடா திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறியே அப்படின்னு நினச்சா கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நானும் இந்த டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன். டயட்டுனா இந்த ஃபெர்டிலிட்டிக்காக நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா இது வந்து சொல்கிறதுக்கு எனக்கு ஆள் யாரும் இல்லை. ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டேன் ஃபெர்டிலிட்டிக்காக. நிறைய கஷ்டமான திங்ஸ்லாம் கூட ஹேப்பன் ஆச்சு ஃபெர்டிலிட்டியில். பட் அதை உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. எப்போவுமே அடிப்பட்டவங்க தான் அடிப்பட்டனோட வலி கண்டிப்பாக தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த டயட் நான் ஃபாலோ பண்ணுறதுனால இனிமேல் யாரும் வந்து ஃபெர்டிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு எய்ம். ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புல்கா, அதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா இந்த கீரை, உங்களால் முடிஞ்சதுன்னா சுண்டல் கூட வச்சுக்கோங்க. உங்களால் எதுவுமே முடியலன்னா கூட அந்த பச்சை வேர்க்கடலை ஊற வச்சு காலையில் கூட அதில் சாப்பிட்டுக்கோங்க, இல்லைன்னா இதில் சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கும்பர் எல்லாத்தையும் கட் பண்ணி சாப்பிட்டிங்களா, குக்கும்பர் கூட வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 5:30க்கு பார்த்திங்கன்னா எய்தர் சுகர் கேன் ஜூஸு, வாட்டர்மெலான் ஜூஸு, பொமோகிரானட் ஜூஸு அந்த மாதிரி எதனா ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. எதுவுமே இல்லைனா கூட வீட்டில் கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் இருக்கும் இல்லையா, எலுமிச்சம்பழம் போட்டு அந்த ஜூஸை மட்டும் குடிங்க. சர்க்கரை போடக்கூடாது, ஐஸ் போடக்கூடாது, மெயினாக உப்பு கூட போடக்கூடாது. அது அப்படியே குடிங்க. உங்களால் முடிஞ்சால் அந்த மாதிரி குடிங்க. அப்படி எலுமிச்சை ஜூஸில் சர்க்கரை உப்புலாம் போடாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாட்டர்மெலான் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா ரொம்ப சீப்பஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் கேன் ஜூஸு அதை கூட குடிச்சிக்கோங்க. அப்புறம் 6 to 6:30 உள்ள அந்த டின்னரை முடிச்சிடணும். 6 to 6:30ல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ரிச். அதுதான் நான் உங்களுக்கு எல்லாமே அந்த கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கீழே அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த வீடியோன்னு சொல்கிறேன். இப்போ வரப்போகிறதுல நான் காட்டுறேன். கொஞ்சம் பாதாம் உரைச்சிக்கோங்க. ஒரு 1/2 கப்பு பாதாம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் வரும்னு நினைக்கிறேன் பாதாம், கொஞ்சம் பம்கின் சீடு, வாட்டர்மெலான் சீடு, அப்புறம் பம்கின் சீடு, வாட்டர்மெலான் சீடு, பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, அப்புறம் கொஞ்சம் சியா சீட்ஸு எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன கப்பில் ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன சீசனல் ஃப்ரூட் வந்து சீப்பாக கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா தனித்தனியாக அந்த நட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க. வாட்டர்மெலான்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வயிறு நிறைய சாப்பிட்லாம். எப்போவுமே அந்த சீசன் இருக்கும், ஹைப்ரிட் வாட்டர்மெலான் இருக்கும். பட் அதை விட்டுட்டு நாட்டு காய் ஆன வரைக்கும் கொய்யாக்கா நிறைய எடுத்துக்கோங்க. பப்பாயா, கொய்யாக்கா, பப்பாயா, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்கும், மேங்கோ, பைனாப்பிள், உங்களுக்கு எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பட் வயிறு நிறைய சாப்பிட்ருங்க. 6:30 7க்குள்ளே டின்னரை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வெயிட் லாஸும் ஆகும். நம்மளுக்கு வந்து அது ஃபெர்டிலிட்டி நடக்கிறதுக்குண்டான அந்த டயட்டை வந்து நம்ம 100% நம்மளுக்கு வந்து சான்சஸ் இருக்கும். அது எடுத்துக்கும்போது சீக்கிரமாக டின்னர் எடுக்கும்போது உங்களுக்கு பசிக்க தான் செய்யும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா வயிறு முட்டை 8:30 9 வரைக்கும் நம்ம நல்லா சாப்பிட்ருப்போம் இல்லையா. நானும் இந்த மாதிரி 8:30 மணி வரைக்கும் சாப்பிட்ருக்கிற நாள்கள் நிறைய இருக்குது. வயிறு முட்டை சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ கரெக்டாக வந்து நீங்கள் திருப்பி வந்து 6 7க்குள்ளே சாப்பிடும்போது உங்கள் வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பசிக்க தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ தண்ணி நிறைய குடிங்க. சீக்கிரமாக தூங்கிடுங்க. தூங்கிட்டா வந்து உங்களுக்கு வந்து அந்த பசி தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போஸ் அப்படியே பசிச்சதுன்னா திருப்பி ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆன வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் வெயிட் லாஸ் ஆகும். சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். சீக்கிரமாக உங்களுக்கு உண்டான பலன் வந்து கண்டிப்பாக தெரியும். இந்த டயட்டை வந்து 100% நம்பிக்கையோடு செய்யுங்க. மெயின் அதுதான். கண்டிப்பாக 100% நம்பிக்கையோடு செய்யும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படியெல்லாம் வெஜிடபிள் ஜூஸ் போடணும், எப்படி வந்து இந்த சீட்ஸ் டயட்டு, புல்கா எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பின்னாடி நான் இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன். வாங்க அங்கே போகலாம்.
மார்னிங் எழுந்த உடனே தண்ணி ஒரு 2 டைம்ஸ் குடிச்சிருங்க. உங்களால் எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிச்சிட்டு மோஷன் வந்து 2 டைம்ஸ் பாஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஷன் பாஸ் பண்ணிவிடுங்க. அகெயின் ஒரு 15-20 மினிட்ஸ் கேப் விட்டு அகெயின் தண்ணி குடிச்சிட்டு அகெயின் மோஷன் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7:38க்குள்ளே வந்து இந்த பீட்ரூட் வெஜிடபிள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுல் குக்கும்பர் எடுத்து நல்லா பீஸாக தோல் சீவி கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கூல் பண்ணுறதுக்காக குக்கும்பர். இன்னொன்று வந்து குக்கும்பர் வந்து நம்மளோட பாடியில் வந்து ஃபோலிக் ஆசிடை ஆக்ட் பண்ணும். ஸோ வந்து ரொம்ப நல்லது ஃபார் எக் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்பெர்ம் டெவலப்மெண்ட். அப்புறம் பீட்ரூட்டு, கேரட்டு, ஒரு முழு பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன், 2 கேரட் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கேரட் தான் ரொம்ப பிடிக்கும்னா பீட்ரூட்டை வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க. எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ வெஜிடபிள் அதை எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக பீட்ரூட், கேரட் அதில் இருக்கணும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். யூட்ரஸோட பிளட் சர்க்குலேஷனை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணுறது இது ரெண்டும். ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ப்ளஸ் இது ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஏன் இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும்னா இப்போ ஃப்ரீ ரெடிக்கல் நம்ம பாடியில் வந்து ஆல்ரெடி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரீ ரெடிக்கலை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறது இந்த பீட்ரூட்டும் கேரட்டும். இதில் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. எது எடுத்தாலும் இது கண்டிப்பாக இது ரெண்டும் எடுக்கணும் அந்த வெஜிடபிள் ஜூஸில். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். கொத்தமல்லிலாம் வந்து நரம்புகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. பச்சையாக சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்க இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜிஞ்சர் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. அதாவது நம்மளுக்கு வீக்கம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கூட இந்த ஜிஞ்சர் சாப்பிட்னா கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகிடும். ப்ளஸ் சளி பிடிக்காமல் இருக்கிறதுனால தான் நான் ஜிஞ்சர் ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, பீட்ரூட், கேரட், குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் அடித்து மிக்சியில் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அது கூட அரை லெமன் மட்டும் பிழிஞ்சிக்கிட்டேன். ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஹனி வந்து பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட். அதுவும் கெடாது, நம்மளையும் கெடுக்க விடாமல் பாதுகாக்கிறது தான் இந்த ஹனியோட வந்து நேச்சர்னு சொல்லுவேன். அவ்வளோ இம்யூனிட்டி பவரை பூஸ்டப் பண்ணுறது. ப்ளஸ் இந்த லெமனில் இருக்கிற விட்டமின் சி வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் இது ரெண்டுமே சேர்த்து எடுக்கிறேன். இது ரெண்டும் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, அதை சேர்த்து குடிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 9-10 மணிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 or 10 பார்த்திங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பச்சை பயிறு வந்து நான் என்ன பண்ணேன்னா நைட்டே ஊற வச்சுட்டேன். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கர் பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் வாங்கியிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 500. இப்போ எவ்வளோன்னு எனக்கு தெரியல, அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வெள்ளை துணியில் வந்து இந்த நல்லா ஊற வச்சதை ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வடிகட்டிட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கரில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு லிட்டு போட்டு டார்க் பிளேஸில் வச்சுருங்க. டார்க் பிளேஸில் வச்சால் மட்டும்தான் முளைக்கட்டி நல்லா வரும். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா வெள்ளை துணியில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு சூப்பராக டைட்டாக இறுக்கி கட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் 24 hours அப்படியே விட்டுருங்க. இன்னும் பெருசாக உங்களுக்கு முளை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 48 hours விட்டுருங்க. இது வந்து நான் பண்ணது வந்து 24 hours பண்ணேன். ஒரு நாள் அப்படியே விட்டுட்டேன். டார்க் பிளேஸில் எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக மூடி வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்க்கும்போது இந்த மாதிரி சூப்பராக முளை கட்டி இருந்துச்சு. நான் வந்து பச்சை பயிர் முளை கட்டினேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை பயிர் முளை கட்டிக்கோங்க ஒரு கம்பார்ட்மெண்ட்டில். அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் உளுந்து முளை கட்டிக்கோங்க. அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் வெந்தயம் முளை கட்டிக்கோங்க. அப்புறமா கொண்டக்கடலை, கருப்பு முக்கடலை, எது இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து பச்சை பயிர் ரொம்ப பிடிச்சது. ப்ளஸ் வெந்தயம் சூப்பராக இருந்துச்சு. நான்லாம் வெந்தயம் ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்கும்போது எனக்கு வேணாம், இது கசக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் நீ சாப்பிட்டு தான் பாருன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு நிஜமாகவே டேஸ்ட்டு. இது கூட பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, பொடியாக நறுக்குன குக்கும்பர், பொடியாக நறுக்குன புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா என் பையனுக்கு ஸ்நாக்ஸுக்காக வேக வச்சுருந்தேன். சரி அது எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணும், ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நைட்டே பச்சை வேர்க்கடலை இருக்குல்ல, ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணி பச்சை வேர்க்கடலை ஊற வச்சு அது கூட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு வந்து தயிர் பிடிக்கலன்னா தயிரை விட்டுடுங்க. தயிரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது கூட வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் சால்ட்டு, பிளாக் பெப்பர், குக்கும்பர், கேரட் இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கூட சாப்பிடுங்க இந்த முளைக்கட்டின பயிர் கூட. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தயிர். ஸோ அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். தயிர் ஆட் பண்ணுறதுனால ப்ரோபயோட்டிக், எலும்புகள்லாம் வந்து நல்லா வலுவடையும். ப்ளஸ் வந்து சில பேர் எலும்பு வலுவடைகிறதோட நல்ல பாக்டீரியா வந்து இன்டியூஸ் பண்ணுறது இந்த தயிருக்கு ஒரு தன்மை இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா
தயிர் சாப்பிட்றதுனால எலும்புலாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றுறதுனால தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 12-1 மணிக்கு பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி சாப்பிடுங்க. பசி எடுத்ததுன்னா ஒரு 2 மணி 1 மணிக்கு சப்பாத்தி கூட ஒரு குக்கும்பர், அதுக்கப்புறம் நான் கீரை வந்து நல்லா திக்காக செஞ்சுக்கிட்டேன். அது கூட கீரை வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இந்த கீரை கூட எதனா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு பொரியல் செய்கிறீங்கன்னா அதையும் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. பட் அந்த பொரியலில் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ், ஃபர்டிலிட்டி இது ரெண்டும் சேர்த்து பண்ணோம்ல, அதனால். அப்புறம் 5-5:30க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பமான ஜூஸ் நீங்கள் குடிங்க. ரொம்ப கம்மியான சீப்புன்னு பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸு, சுகர் கேன் ஜூஸ் தான் சொல்லுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பொமோகிரானட் ஜூஸு, வாட்டர்மெலான் ஜூஸு, அப்புறம் பைனாப்பிள் ஜூஸு, ஆரஞ்ச் ஜூஸு ஃபர்ட்லி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த விட்டமின் சி இருக்கிற மாதிரி ஜூஸஸை குடிக்கிறதுக்கு ஆன வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். லைக் ஆரஞ்ச் ஜூஸ், அதுக்கப்புறம் பொமோகிரானட் ஜூஸ், அப்புறம் லெமன் ஜூஸ். இது 3 வந்து ரொம்ப முக்கியமான ப்ளே பண்ணும். ஸோ உங்களுக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஜூஸஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா அரை லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு 2 விதை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா பொடியாக க்ரஷ் பண்ண புதினா ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கூட 1.5 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிட்டேன். தயவுசெய்து சால்ட்டு, சுகரு, ஐஸ் இது 3மே ஆட் பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 6-6:30க்கு டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. என்னென்னா ட்ரை டேட்ஸு, பம்ப்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, வாட்டர்மெலான் சீடு, கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா, இது எல்லாத்தையும் வந்து மார்னிங்கே வந்து ஊற வச்சிடணும் தண்ணியில், ஈவினிங் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இந்த தண்ணியில் ஊற வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதோட ஃபேட் கண்டென்ட் வந்து கம்மியாயிடும். ப்ளஸ் வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வே சொல்கிறேன். இன்னொன்று டின்னர் வந்து சீக்கிரமாக 7க்குள்ளே முடிச்சிருங்க ஆன வரைக்கும், ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் எதனா வச்சு இது கூட சாப்பிட்ருங்க. பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.